எங்களுக்கு நெறைய விஷயம் நாங்க நோட்டீஸ் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2ல நீங்க லீடா பண்ணறதா சொல்லி கேள்விப்படுறோம். அது ரியலா? பொன்ராம் சார் கூட டிஸ்கஷன்ஸ் இருந்தது. பட் ராமும் பாலாஜியும் ஃப்ரெண்ட்ஸ். ராமு ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஆனா பாலாஜி அந்த பொண்ணை பார்த்துட்டான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட தான் பேசுறான்னு நினைச்சு இந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லிட்டான். இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுது. ஆனா அந்த பையனுக்கு தெரியாது அவன் இந்த பொண்ணை நினைச்சு வேற பொண்ணுகிட்ட பேசியிருக்கான்னுட்டு. புரிஞ்சுதா? இதான் கதை. ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw you in set, I feel butterflies in my stomach. You are such a grounded person. You are very sweet, nice. Yes, your perfection and dedication, I feel awestruck னு எது சொல்லுவாங்க. You fill in the blanks. I fall for you. Please accept my feelings. इतनी दुख भरी बातें तुमने मुझसे की है. இது கியா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இருக்கிற டீம் யாருன்னா சூப்பர் டூப்பர் ஆக்டர்ஸோட ஒரு சூப்பர் ஹிட் ராம்காம் ஃபிலிம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. எஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க ராமன் லீலா டீம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? சூப்பரா. Very good. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், நிறைய பேர் ஒரு சிலருக்கு இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் ஃபிலிம் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு இந்த ஃபிலிம்? படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்த்துட்டோம். ரொம்ப ஜாலியான ஒரு ஃபன் ரைடா இருக்கும். டைரக்டர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் சொன்னப்ப என்ன நம்பி படத்துக்குள்ளார வந்தோமோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்காரு. படம் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஜாலியான ஒரு படமா வந்திருக்கு. நைஸ். ஸோ சார் நீங்கள் சொல்லுங்க, டைட்டில் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. ராமன் லீலா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் டைட்டிலா இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்தீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் ராமிங் லீலா என் பேர் ராம். ஸோ ஓகே, நம்ம ஒரு சுய விளம்பரத்துக்காக. ஸோ அப்படி இது பண்ணதா. ஸோ ராம் ஹீரோ பேரு, லீலா வந்து ஹீரோயின் பேரு. அந்த இன்னி ஏன்றது தான் படம். ஓகே, நடுவில் ஒரு இன் இருக்குல்ல, அந்த இன்னி இருக்கு. அந்த இன்னு ஸோ ராம் லீலா தானே. ஸோ அந்த இன் இருக்கு. ஸோ மேம் உங்ககிட்ட, ஸோ திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம், Yes. ரைட்? ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் வித் தீஸ் குட் ஆர்டிஸ்ட் ஹியர்? I am grateful for the opportunity. It has been amazing working with everyone. I have got to learn so much from everybody around me, and I just felt really welcomed. Even though it was my first feature film, everyone's embraced me with a warm, with warmness. நைஸ். ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தமிழ்? லைக் have you ever done any other films or short films in? Yeah, I've studied theatre. My background is in theatre. I went to the US to study for 3.5 years. And I've done about 15 short films, but all college projects. Okay. Yeah. One of my short films got selected for the LA International Film Festival. Okay. So that was a film I produced and acted in myself. But other than that, this is my first feature film. Okay, nice. So what was the reaction when you got selected for this film? What was your reaction on that time? I was in shock. I was like, oh my God, it's actually happening. Like, the story is so fantastic. I think once you watch the film, you'll understand there's this unique twist to it. It's not just a normal rom-com. And when he narrated the story and I heard about it, it was just something I had to do. அண்ட் மேம் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மறுபடியும் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேம். ஸோ இந்த கேப்க்கு அப்புறம் இந்த ஃபிலிம் பண்ணணும், இதனால தான் நான் இந்த ஃபிலிம்குள்ளே வந்தேன்னா என்ன ரீசன் மேம் இந்த ஃபிலிமில் நீங்கள் பண்ணறதுக்கு? எதுவுமே பிளான்டு கிடையாது. டைம், சிச்சுவேஷன் தான் எல்லாமே டிசைட் பண்ணும். முக்கியமாக டிசைட் பண்ணுறது நம்மளோட மனநிலை, நம்ம என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு லாங் கேப் அப்படின்ட்டுன்றது வந்து இட் ஹேப்பன் நேச்சுரலி. அந்த டைமில் வந்து பல விஷயங்கள் நடிக்கிறத தவிர நிறைய விஷயங்கள், ஒரு ஆக்டராக டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நம்ம நடிக்கும்போது வி லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் இல்லையா? ஆனால் அந்த டைமில் நான் சும்மா வீட்டில் இருக்கலை. ஐ வாஸ் ஆக்டிவ்லி டப்பிங் நிறைய மூவிஸ். அதாவது மூவிஸ்ன்னு மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரீஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய லாட்ஸ் ஆஃப் டிரெக்டர்ஸோட அக்ராஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே வந்து ஒரு வாய்ஸ் ஆக்டராக வேறு வேறு ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாக மாத சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறது, ஐ எம் நாட் அ ஸ்டார், ஐ டோன்ட் ஹேவ் அன் அசிஸ்டன்ட், என்னோட ஒர்க்கை நான் போய் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் பண்ணுறதுங்கிறது ஒரு வேறு விதமான செட்டப்பாக இருந்தது. ஸோ ஐ திங்க் ஒரு பர்சனல் லெவலில் ஒரு க்ரோத் அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா அண்ட் த மீடியா ஃப்ரம் அன் அதர் ஆங்கிள். இப்போ நீங்கள் பண்ணுற ஒர்க்கை நான் ரேடியோவில் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஹேட் டு டாக் டு ஸ்டார்ஸ், இன்டர்வியூ பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கும்போது நம்மளோட இண்டஸ்ட்ரியே டிஃப்ரெண்ட்டாக உல்ட்டாவாக தெரியுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன். ராமன் லீலாக்கு முன்னாடி நிறைய பேர் மூவி இல்லைனா வெப் சீரிஸ்க்கான ஆஃபர்ஸ் கேட்டாங்க. பட் அந்த டைமில் எனக்கு என்னோட செட்டப் பர்சனலாக நிறைய விஷயங்கள் கமிட்மெண்ட்ஸ் நமக்கு பர்சனலாக இருந்ததுனால பண்ண முடியல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐ திங்க் இட் இஸ் மென்ட் டு பி, ஃபேட்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னோட திருப்பி என்ட்ரி பிஃபோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ராமச்சந்திரன் சார்னால நடக்கணும்னு இருக்கு. தட் ஹேப்பன்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். நைஸ் மேம். உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்காது. ஸோ ஸ்வீட், தேங்க்யூ மேம். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நரேஷன் பண்ணும்போது இந்த ஸ்டோரி, ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தோணி இருக்கும்ல, இந்த ஸ்டோரி நம்ம பண்ணணும். ஸோ அது அதர் தென் ஸ்டார்ஸை தாண்டி உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல தோணுச்சு நம்ம இந்த ஸ்டோரி பண்ணணும்ப்பா அப்படின்னு? இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஃபன்னியான ஜானர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரியோ அண்ணா தான் நடிக்கிறாங்கன்னு ஓகே சொல்லிட்டேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா கியூட்டா சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க. ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்டா மேடம்? இப்போ பேசு சார். இப்போ இவங்களோட என்ட்ரி எல்லாமே பார்த்தோம் ஃபிலிம்ஸில். ஸோ கேஸ்டிங் ப்ராசஸ் எப்படி சார் இருந்துச்சு? இவங்க தான் இந்த ரோலுக்கு வேணும் நீங்கள் ஸ்டோரி எழுதும் போதே யோசிச்சிங்களா, இல்லை யூ ஹேட் ஆப்ஷன்ஸ் ஃபார் தம் எல்லா ரோல்ஸுக்குமே? இல்லை அப்படிலாம் இல்லை, இவங்க தான்ட்டு எழுதலை. எல்லாமே எழுதிட்டு இவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது மட்டும் இது பண்ணது. டைலாக்ஸாக நம்ம எழுதும்போது சொல்லி பார்த்து பேசி பார்த்து எழுது மட்டும் எனக்கு ரியோ பேசும்போது எப்படி பேசுவாருன்னு தெரியும். ஸோ நான் எழுதிட்டேன். அப்புறம் ரியோ தான்னொன்னே ரியோ பேசும்போது எப்படி பேசுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மட்டும் அந்த மாடுலேஷன் மட்டும் மாற்றிக்கிட்டோம். ஓகே, நைஸ். அண்ட் சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஏன்னா லைக் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து லைக் நான் ஸ்கூல் போகிறப்போ, சாரி அது ஒன்றும் புதுசு இல்லைப்பா சொல்லு. அதுக்கு ரொம்ப சின்ன பையன் கிடையாது. லைக் நான் ஸ்கூல் ரெடி ஆகும்போதே எங்கள் வீட்டில் டிவியில் உடனே சன் மியூசிக்கில் உங்கள் ஷோ தான், மார்னிங் ஷோ உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கிராஃப் வந்து இட் வாஸ் அ ஹியூஜ் கிராஃப். ஒரு ஆங்கர்லேருந்து ப்ரெசென்டர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர், இப்போ ப்ரொடியூசர் ஆகிங்க. ஸோ இந்த கிராஃப் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ஜேர்னினா ஜாலியான ஜேர்னி, அவ்வளோதான். இப்போ எல்லாம் இன் எவ்ரி ஸ்டெப் நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்குறோம், புதுசாக ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை ஒன்று இருக்கும்ல. ஸோ அவ்வளோதான். எல்லா வீட்லேயும் ஒன்று இருக்கும்ல. 10ஆம் கிளாஸ் முடிச்சாச்சு, அடுத்து 11th 12th என்ன குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்து 11th 12th முடிச்சிருவோம், அடுத்து காலேஜில் என்ன பண்ண போகிறோம்னு ஒன்று இருக்கும். முடிச்சுட்டா அடுத்து என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து அடுத்து என்ன அப்படின்னு இருக்கும்ல. எனக்கு என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐடியா இருந்தது, டிவியில் வரணும் அப்படின்ட்டு. அது நடந்துருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு நானே எனக்கு கேட்டுக்கிற கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த ஜேர்னியை தள்ளிட்டு போகுது. ஐ மீன் நவுத்தி அடுத்தடுத்து அப்படின்னு போகிறது. அதான் ஆன்சர். இப்போ உங்களோட மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காமெடி ஃபிலிம், ஒரு ரொமான்ஸ் ஃபிலிமா இருக்கு. நீங்க இதுதான் உங்களோட ஜானரா, இல்லை நீங்க ஏதாச்சும் ஜானர் ட்ரை பண்ணணும்? இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக அதான் பண்றது எல்லாமே இந்த லவ் பேஸ்டு ராம்காம் பேஸ்டா தான் இருக்கு. பட் எல்லாமே வேற வேற ஜானரா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ லவ் ஜோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளார ஒரு எமோஷனல் ட்ரிவன் ஃபிலிம். அது ஒருத்தனோட கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் ஜோன்றது. அந்த ஜோன்ற பையனோட லைஃப்ல வந்துட்டு போன அந்த 2 பொண்ணுங்களை பத்தின கதை. அது ஸ்வீட் ஆர்ட்ன்றது ஒரு சின்ன வயசுல ஒரு அஃபெக்ட் ஆன ரொம்ப ட்ரமடைஸ் ஆன ஒரு பையன். சின்ன வயசுலயே அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒரு பையனோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும். பட் அப்படி சின்ன வயசுலயே அம்மா அப்பா பிரியறத கண்ணால பார்த்த ஒரு பையனுக்கு லைஃபோட மாரல்ஸ் வேற ஒன்னா இருக்கும். நம்ம லைஃபை பார்க்குற ஆஸ்பெக்ட் வேறையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பையன் லைஃபை பார்க்குற ஆஸ்பெக்ட் வேற மாதிரி இருக்கும். பட் அவனுக்குள்ளார ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல விதமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பையனோட டிராவல் தான் ஸ்வீட் ஆர்ட்ன்றது. ஆண் பாவம் பொல்லாதுன்றது வந்து ஒரு கல்யாணமான எல்லா பசங்களுக்குள்ளாரையுமே தன்னோட டே டு டே லைஃப்ல அந்த மொமெண்ட்டை கிராஸ் பண்ணாம இருக்கவே மாட்டானுங்க. எல்லா ஆம்பளைங்களுக்குள்ளாரையும் சில பெயின் இருக்கும், வலி இருக்கும். அதை பஸ் அவுட் பண்றதுக்கான சான்ஸே அவனுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான். எல்லா மேரிட் மென்னையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் ஆண் பாவம் பொல்லாது. ஸோ எல்லாமே லவ் சம்பந்தப்பட்ட படமா இருந்தாலுமே அதுக்குள்ளார இருக்க விஷயங்கள் வேற வேறையா இருக்குல்ல. ஸோ அப்படி எனக்கு அமையுது.
அவ்வளவுதான். ஸோ இப்போ உங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்மால் நான் டாஸ்க் தரேன். ஸோ எங்க பேசிக்கா 2 பேருக்குமா? நீங்க 2 பேரும் இப்போ வந்து Very fun. நீங்க வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அவங்க அதை அக்செப்ட் பண்ணும். பட் ஜென்ரலா கிடையாது. இது நான் வந்து டிஃப்ரெண்ட் எமோஷன் சொல்ல போறேன். அதை வந்து நீங்க பண்ணி காமிக்க போறீங்க. ஸோ நான் சொல்ற எமோஷன்ல தான் நீங்க அந்த டைலாக்கே சொல்லணும். ப்ரப்போசல் டைலாக்கே. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோவமா நீங்க அவங்க கிட்ட ப்ரப்போஸ் Wait, பண்ணணும். I'm also in shock. No, basically what Yeah, you have to propose to me. I have to have different emotions. No, you have to accept that proposal. But I'll tell different emotion. In that emotion, you have to act basically. Okay? போலாமா சார்? எங்க? போலாம். Okay, so first நீங்க கோவமா சொல்லணும். Love dialogue. ஆமா. I love you. சார் ஒரு லைன்ல சார் கொஞ்சம் ஒரு 2-3 லைன் என்ன சொல்லுங்க. I proposal? supposed to I accept love such a proposal. reject proposal. Hey, you should not reject. Yeah, Task you is have to that. accept it. நீங்களும் சொல்லுங்க. ஓகே. Okay, let's go. ஓகே, இப்போ சார் டைரக்ட் பண்றான்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து சோகமா, ரொம்ப சோகமா லவ் பண்றீங்க ஆனா ரொம்ப சோகமா நீங்க சொல்லணும். நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். sad mode. ஓ இதுதான் சாடா? ஆமா. அட சொல்லுங்க. யூஎஸ்ல எல்லாம் போய் ஆக்டிங் ஸ்கூல் இருக்காங்க. sad மாதிரி தானா? I'm doing overacting. ஓ ஓகே. bro அட சொல்லுங்க. Melodrama. அட சொல்லுங்க. மெலோட்ராமா. Melodrama. ஓகே. மேம் சாட் சோகமே வரலையா? இல்ல ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த்தான ஒரு பர்சனா இருந்தீங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி ஒரு இன்டர்வியூல இப்படி வந்து சொல்லி இப்படி சொல்லுவாங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. ஒரே சோகமா இருக்கு. இப்ப நான் சந்தோஷமாகணும்னா நீங்க என்னைய காதலிக்கணும். ஸோ எப்படியாவது காதலிச்சிருங்க. ஹிந்தில சொல்லுங்க. Okay. அவ்வளவுதானா? Yeah, one more line. I don't know. ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்ல எப்படி? I wish I understood what you said. ஓ Unfortunately. whenever Say I sadly. இல்ல இல்ல இதுதான் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, அதுதான் சோகமே. Just say one line. Whenever I saw you in set, I feel butterflies. Please, I am in sad mode. I am my bad. Don't laugh at No, my sadness. emotion. Yeah. I feel the You same. are such a grounded person, very dedicated. So I feel like I'm falling for you. It is very sad for me to say this. Please accept my feelings. Please respond in Hindi. If you speak in English or if I understand what you are saying, then I'll laugh. So please speak in Hindi. करता नहीं सा. Okay. Again. इतनी दुख भरी बातें तुमने मुझसे की है. ये तो किया हुआ. ठीक है. मैं इस प्यार को कबूल करती हूँ. accepted the love. Okay. And then now I'm happy. Nice. இப்போ இன்னும் முடியல. இப்போ வந்து no முடியலடா. இப்போ இதான் ஃபைனல். இதான் final. ஆமா, நீங்க வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டா அருவருப்பா சொல்லணும் இந்த விஷயத்தை, லவ் விஷயத்தை. சோ பேசிக்கா ஆங்கர், சேட், டிஸ்கஸ். லவ்வ மட்டும் ரொமான்டிக்கா காமிக்க மாட்டோம் நாங்க. No, not discussion, disgusting. Disgusting. Yeah, yes. டைலாக் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் நீங்க வேணா. அவர் அதே டயலாக் வேற மாதிரி சொல்லிருப்பாரு. First time I saw you in set, I feel butterflies in my stomach. So, you are such a grounded person. You are very sweet, nice. Yes, your perfection and dedication, I feel அது என்னது ஆஸ்ட்ரக்னு ஏதோ சொல்லுவாங்களே மேம். You fill in the blanks. Nice. I fall for you. Please accept my feelings. How can you say such disgusting things to me? ஐயோ இந்த இங்கிலீஷ் எனக்கு புரிஞ்சிருச்சு. But they're sweet. Oh. It hurts my heart. Ugh. Fine. Okay. Oh, I thank guess you. you'll do. நைஸ் சூப்பரா இருந்துச்சு. இது ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்ல இவ்வளோ பேடா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல இந்த மாதிரி மொமெண்ட் இருக்கும். இல்ல செகண்ட் ஹாஃபே இப்படி தான் இருக்கும். கடைசி கிளைமாக்ஸ் இல்ல நிறைய இருக்காது. ஒரு ரெண்டு இடத்துல in second half you made a call to me that my mom is there in your house. That time I was like that time I was like
என்னடி சொல்றாரு அப்படி. ஸோ சார் இப்போ வந்துட்டு இந்த ப்ராசஸ் இருக்குல்ல உங்களுக்கு ஹோல் ஃபிலிம் லைக் ஃப்ரம் டிராஃப்ட்லேருந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சீனில் தோணி இருக்குல்ல, சே நான் டிரெக்டர் ஆகிட்டேன்ப்பா, இதுதான் பெஸ்ட்டு சீன் எனக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? லைக் சீனாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் மோஸ்ட்டாக? எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் சீன் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு சீன் நடக்கும். ஸோ அது எழுதும்போது நான் என்ன எழுதணுனோ அதை அன்னைக்கு எடுத்தாச்சு. அது எனக்கு சந்தோஷமா, அப்பாடா எழுதுனதே எடுத்துட்டோம். மற்றதெல்லாமே எழுதுனதை எடுத்தோம், ஆனால் அது மட்டும் ரசிச்சு எழுதின சீன். இது ஒர்க் ஆகும்னு நினச்சி எழுதின சீன். இன்டர்வல் முடிஞ்சு உடனே வர சீன் அது. ஸோ அந்த சீன் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ மேம் உங்ககிட்ட ஒரு கொஷின் என்னன்னா, லைக் இப்போது நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லும்போது இப்போ ரியோ சாரோட சிஸ்டராக பண்ணுறீங்க சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ நீங்கள் நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ சார் கூட ஆக்ட் பண்ணும்போது? இல்லை, நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதனால ஃபர்ஸ்ட்லாம் யோசித்தேன், பேசுவாங்களா மாட்டாங்களான்னு ஒன்று இருக்கும்ல, லைக் பெரிய ஸ்டார் அவர். அதனால் எப்படி இன்னும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் லைக் அதனால வந்துட்டு பேசுவாங்களா அப்படின்னு ஒன்று இருந்தது. பட் எனக்கு தெரியும், நார்மலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரியோனா எல்லாரு கூடயும் எல்லாருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு எனக்கு நிஜமாலே எனக்கு ஒரு அண்ணா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் செட் ஃபுல்லாகவே இருந்துச்சு. என்ன அவங்க கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டனால என்னால் இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக நடிக்க முடிஞ்சுது. அண்ட் வந்துட்டு இப்போ ஏதாவது நான் சும்மா கம்மியாக பண்ணால் கூட அவர் சொல்லுவார் எனக்கு, இந்த மாதிரி பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்லி எனக்குமே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறையா இருக்கணும்னு நினைக்கிற பர்சன். ஸோ ஃபார்எவர் கிரேட்ஃபுல். அதான் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் போட்டான். ஃபார்எவர் கிரேட்ஃபுல். நைஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் மேம் உங்ககிட்ட ஒரு கொஷின், அதுக்கு முன்னாடி நான் டிரெக்டர் சைட் ஒன்று சொல்லி ஆகணும். எங்களை மாதிரி நிறையா பேருக்கு நீங்கள் ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் போர்ட் தீபா மேம் வராங்கன்னு சொன்னேன், ஓகே ஒரு சிஸ்டர் ரோல் அந்த மாதிரி தான் இருக்கும். டபால் அம்மான்னு சொன்னேன், எங்களுக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இல்லை நான் அந்த சாங் பார்க்கும்போது என்னடா அம்மா ரோல் பண்றாங்களா ஆன் போர்ட்ல, நான் பார்க்கும்போது சிஸ்டர் ரோல் தான் மாகாப்பாக்கு பண்றாங்க. மாகாப் பண்ணனுக்கு சிஸ்டர். ஓகே, ஸோ எப்படி இருந்துச்சு மேம் இந்த ஹோல் ஃபிலிம் ப்ராசஸ் உங்களுக்கு? ஏன்னா இது ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் நினைக்கிறேன், அது சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு. ஸோ இவ்வளோ கேஸ்ட் உங்களோட ஃபிலிம் ப்ராசஸ் அது எப்படி இருந்துச்சு? டு பி ஆனஸ்ட் எனக்குமே அது இருந்தது மேம். நான் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும்போது எந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் நான். ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னோடனே எந்த கேரக்டர்னு தான் கேட்டேன் நான். கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அம்மான்னு ஒன்னுமே நிஜமாவே ஓகே சொன்னாங்களா அப்படின்னு தான். ஓகே சொல்லிட்டீங்களா அந்த ரோலுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே. அதான் சொல்றேன், அந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மதர் கேரக்டர் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப அப்படியே ஏஜ்டா கிரே எல்லாம் போட்டு கொண்டையோட ஒரு காட்டன் சாரி இப்போ போட்டு இருக்காது வாட் எவர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இமேஜினேஷன். அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி அந்த காலத்துல இருந்தது. பட் சார் கதை சொல்லும்போது அந்த அம்மா பொண்ணு அப்படிங்கிற அந்த ஆர்க் உங்களுக்கு மூவி பார்க்கும்போது தெரியும். ஸோ இட் இஸ் நாட் அ வெரி எல்டர்லி லேடி கேரக்டர். ஏன்னா வர்த்திகாவே அவங்களே சின்ன பொண்ணு, இட்ஸ் யங் கப்பிள். ஸோ அதனால தட் வாசன்ட் அன் இஷ்யூ. ஸ்டோரி தான் கேட்சியாக இருந்தது. அண்ட் ஆல் ஸ்டார் காஸ்ட்ன்றது ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். என்னோட எதிர்பார்ப்பு நான் எப்படி இருக்கும்னு நினச்சேனோ அதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஜாலியாக இருந்தது. ஏன்னா மாளவிகா இல்லைன்னா சேத்தன் சார், முனிஷ்காந்த் சார், மகாப்பா எல்லாருமே தேர் ஆல் பிக் ஸ்டார்ஸ் இன் தேர் ஓன் ஃபீல்ட்ஸ். ஆனால் அங்கே துளி கூட எனக்கு டைலாக் இல்லை எனக்கு ஸ்க்ரீன்ஸ் ஏன்னா இதெல்லாம் வேறு இடங்களில் வேறு ப்ரொடக்ஷன்ஸில் நாங்கள் சந்தித்த விஷயங்கள். இவங்களுக்கு ஏன் இவ்வளோ டைலாக் இருக்குது, இல்லை இவங்க போர்ஷன் ஏன் கடைசியில் அந்த மாதிரி அங்கே யாருக்குமே அந்த எண்ணமே கிடையாது. ஸோ எவ்ரிபடி பிஹேவ்டு ஈக்குவலி. அண்ட் அதுவே அந்த சீன் சார் எப்படி இமேஜின் பண்ணியிருப்பாரோ, சொல்லும்போது எப்படி சொன்னாரோ அதே மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா ஈகோ மேனேஜ் பண்ணுறது இஸ் அ பிக் பார்ட் ஆஃப் அ டிரெக்டர்ஸ் ஜாப். யா, ஸோ நைஸ். அண்ட் மேம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் தரலான்னு இருக்கேன், ஓகேவா? ஸோ உங்களது ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட சீன் அந்த கண்டென்ட் காதலி சீன் இருக்கும்ல, அந்த சீரியல் பற்றி பேசுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன உங்கள் டாஸ்க் என்னன்னா, அதை நான் அதுவும் ரீக்ரியேட் பண்ண சொல்லிட்டேன். அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. பட் ஏன்னா ராமன் லீலா ஸ்டோரியை அந்த மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க, தப்பாக சொல்ல போகிறீங்க ஆடியன்ஸுக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. அந்த ஒரு சரியா சொன்னாவே தப்பா சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் ஸ்டோரி எங்களுக்கு சொல்ல வேணாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு எமோஷனில். ஸோ பேசிக்காக இவரை லவ் பண்ணலாம், ஆனால் அவங்க தான் கௌதம் தான் சக்தியை லவ் பண்ணலாம், அந்த மோடில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதே மாடலேஷன் அதே வைபோட மேம். இப்போ இவங்க தான் உங்க கூட உட்காந்து அந்த சீரியல் பார்த்த இது கோமேட்ஸ் உங்களுக்கு. ராமும் பாலாஜியும் ஃப்ரெண்ட்ஸு. ராமு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஆனால் பாலாஜி அந்த பொண்ணை பார்த்துட்டான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசுகிறான்னு நினச்சி இந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிட்டான். இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுது, ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது அவன் இந்த பொண்ணை நினச்சி வேற பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கான்னுட்டு. புரிஞ்சுதா?
இதான் கதை. இதான் எனக்கு புரியலையே. அவ்வளவுதான். தேங்க்யூ, விட்டுருங்க. நிமிஷம் ஸ்டக் ஆயிட்டேன். மேம் தான் டைம் எழுந்தாங்க, டக்குன்னு ஒரு லைன் சொல்லி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு இப்போ ரோலர் கோஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ராமன் லீலானா ஒன் வேர்ட் தட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் என்ன வருது உங்களுக்கு? என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு மேம்? Roller coaster. ரோலர் கோஸ்டர். உங்களுக்கு ஃபன் ரைட். ஃபன் ரைட். மேட்னஸ். மேட்னஸ். ஃபன். ஓகே. சோ செட்ல இருந்தது கேக்கல மேடம். சொல்றேன். ஒரு மாதிரி படமே ஜாலியா இருக்கும், சிரிச்சிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்திருக்கா இந்த ஃபிலிம் நான் பண்ணியிருக்கணும் இல்லை இந்த ஃபிலிம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், லைக் உங்களுக்கு ஃபார் யூ போத் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணறதுனால எனக்கு இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு அப்படின்னு? இதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிம்ல எனக்கு இது பண்ணியிருக்கணும்னு ஆசை, இந்த ரோல் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, நான் கொஞ்சம் ஏர்லியராக ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தேன்னா இந்த ரோல் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னா? பிரேமலு இது ஒரு ரொம்ப பெரிய ஆசை தான். அமரன் மாதிரி நைஸ் நைஸ். அந்த மாதிரி ஸோ மேம் உங்களுக்கு நீங்கள் மிஸ் ஆன ஃபிலிம் ஆர்எல்ஸ் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்ச ஃபிலிம் நீங்கள் கூட சொல்லலாம், எனிதிங் ரெண்டுமே கூட சொல்லலாம். அதெல்லாம் நிறைய இருக்கு. நாட் ஏபிள் டு எனிதிங் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சு, இது நான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஃபிலிம் ஏதாச்சும்? ஆக்சுவலி ரிக்ரெட்டுன்னு அது தோணாது, அது ரசிப்பேன் ரொம்ப. அதனால எனக்கு பார்த்து ஒருத்தங்க நல்லா ஒருத்தங்க ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ரசிக்கிறது தானே. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளை பார்க்கறதுன்றதை விட அவங்க பண்ண மாதிரியான ரோல் நம்மளுக்கு வந்து ஏதாவது பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டுலாம் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஐ லைக் அனுஷ்காஸ் கேரக்டர் இன் பாகுபலி. பட் அவங்க அது பண்ணதுனால தான் நல்லா இருக்கு. ஸோ லைக் ஐ செட் நம்ம அந்த இடத்துல இமேஜின் பண்ண முடியல, அவங்க ஒரு கேரக்டர் ஒருத்தங்க பண்ணியிருக்கிறத ரசிச்சது தான் இன்னும் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு மேம் லைக் What I do before. Yeah. Oh. have you ever seen any Tamil films before? Yeah. I'm just correct me. Iruvar was Aishwarya Rai's double role, right? Yeah. Iruvar, yeah. That That film. one. ஜீன்ஸ் ஐஸ்வர்யா ராய் டபுள் ஆக்டட். No, Iruvar, no, Iruvar. Iruvar. Iruvar, Mohanlal அந்த படத்துல. Yeah, that film was really That nice. I think film. that role it's quite a challenging role for an actor to, you know, do those two characters. That would be something I would love to do. Okay. And sir உங்களுக்கு நீங்க மிஸ் ஆன கேரக்டர், மிஸ் ஆனதுன்னு எதுவும் இல்ல, பட் உங்களுக்கு பண்ணணும்னு இருந்தா character? ரீமேக் பண்ணணும்ன்ற இல்ல உங்களுக்கு நீங்க பண்ணணும், இந்த ஃபிலிம் எனக்கு பண்ணணும்னு ஆசைங்கிறது. சிங்காரவேலன் பண்ண Okay. கமல் சார் நடிச்சது. சிங்காரவேலன் வந்து இப்ப ரீமேக் பண்ணா எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு. தில்லுமுள்ளு இருந்தது, தில்லுமுள்ளு வந்து பண்ணணும்னு ஆசை இருந்தது. இது என்னன்னா நான் பார்த்து ரொம்ப ரசிச்ச படம். ஸோ இதெல்லாம் இப்ப பண்ணா நல்லா இருக்கும், இப்ப ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி பர்டிகுலர்லி சிங்காரவேலன்லாம் அந்த கேரக்டர், கமல் சாரோட கேரக்டர், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு அதுல ஒரு பிளே இருக்கும். அப்படியே பின்னாடி போனோம்னா அந்த ஊர்ல அவரோட நேச்சர் ஒன்று இருக்கும், அங்க ஒரு லைஃப் ஒன்று இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அந்த படம். நைஸ். அண்ட் சார் இப்போ எங்களுக்கு ரீசெண்டா நாங்க நிறைய மீடியால பர்ஃபி. ஓகே, தட்ஸ் நைஸ் நைஸ். ஆக்சுவலா நைஸ் சாய்ஸ். நீங்க அது பண்ணிதான் நல்லா இருந்திருக்கும் அந்த. அண்ட் இப்போ எங்களுக்கு நிறைய விஷயம் நாங்க நோட்டீஸ் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2ல நீங்க லீடா பண்ணறதா சொல்லி கேள்விப்படுறோம். அது ரியலா எப்படி அது அந்த ப்ராடக்ட்டோட ப்ராசஸ் போயிருக்கா? நீங்க எப்படி மீம்ல பாத்தீங்களோ அப்படிதான் நானும் மீம்ல பார்த்தேன். அப்ப அது வந்து ரியல் கிடையாது, எதுவுமே அதுல நீங்க நடிக்கல? இல்ல பொன்ராம் சார் கூட டிஸ்கஷன்ஸ் இருந்தது, பட் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்க்கு இல்ல. ஸோ இந்த இன்டர்வியூல நான் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருந்தேன். லைக் த்ரூ அவுட் இன்டர்வியூ நான் ஜாலியா இருந்தேன், நீங்க எல்லாருமே ஜாலியா இருந்தீங்களா என் கூட? ஹவ் வாஸ் தி இன்டர்வியூ உங்க எல்லாருக்கும்? நைஸ், வெரி நைஸ், நைஸ். இட் வாஸ் a nice experience. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க படம் சூப்பர் ஹிட்டா இருக்கணும்னு சொல்லி நான் அவங்க எல்லாரையுமே வாழ்த்துறேன். ஸோ நானும் தேட்டர்ல போய் அவளா பாக்குறேன் இந்த படத்தை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.